ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கீரை சூப். என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா மூக்கிரட்டை கீரை. பாருங்கள், இதுதான் மூக்கிரட்டை கீரை. இந்த கீரையை நான் நல்லா ஆஞ்சி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பூண்டு ஒரு 6 பல் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப நல்லது சூப்புக்கு. எப்போவுமே அதுதான் மருத்துவ குணம் அதிகம். ஸோ நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து நிறைய போடாதீங்க, ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்புறம் சூப்பு. ஸோ சின்ன தக்காளி ஒன்று போதும். மிளகு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வேக போட்டுடலாம். மிளகு சீரகத்தை லைட்டாக 1-2 நசுக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் நல்லா ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி 5-6 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சா அது ஒரு 3 டம்ளர் ஆகிடும். அதை வந்து நம்ம என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் இந்த டம்ளரில் நான் ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அது வேகிறதுலேயே உங்களுக்கு பாதி குறைஞ்சிடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம வந்து பார்க்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக பபுள்ஸ் வரட்டும். அந்த நேரத்தில் நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடாகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையுமே போட்டுடலாம். கீரை எல்லாமே நல்லா வேகணும். கீரையை எப்போவுமே வேகிறப்ப நம்ம மூடக்கூடாது. மிளகு சீரகம் இப்போ இது நல்லா கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு அப்புறமே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். வேகட்டும். கீரை நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். சூப்பு கீரை பாருங்கள் வெந்துருச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு கீரையை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா வெந்து எப்படி இதாகிட்டுருக்குது. இப்போ நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இந்த வடிகட்டி வச்சுருக்கேன் தண்ணி, அந்த வேக வச்ச தண்ணியை வடிகட்டிட்டு இதை மிக்சியில் போட்டுக்கலாம். அதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மூக்கிரட்டை கீரையை நல்லா இப்போ வெந்ததை நல்லா அரைச்சிட்டேன். உப்பு போட்டேன் கொஞ்சம் தேவையான அளவு. சூப்புக்கு தேவையான உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா கறிக்கும். ஸோ நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. தூள் உப்பு அரை உப்பு போட்டு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இதை அப்படியே நம்ம வேக வச்ச தண்ணியில் நான் கலந்துக்க போகிறேன். பாருங்கள், மூக்கிரட்டை கீரை சூப்பு ரெடி ஆகிடுச்சு. மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்படியே நீங்கள் டைரெக்டாக குடிக்கிற மாதிரி இருந்தால் திரியாக வாயில் ஆகப்படும். அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். உங்களுக்கு திப்பியாக வேண்டாம், குடிக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அரைச்சி தண்ணியில் அந்த வேக வச்ச தண்ணியில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டியும் குடிச்சிக்கலாம். எப்படி உங்களுக்கு விருப்பமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது ரொம்ப சத்து இதில் இருக்குது. இது வந்து கிட்னி இது பண்ணுறதை வந்து நல்லா இதாக ஃபில்ட்ரு பண்ணும். ரொம்ப நல்லது. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம புது வீடியோவில் நெக்ஸ்ட்டு புது ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.